ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற மெக்ரமி பிளான்ட் ஹேங்கர் தான் பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாடலில் பண்ணுவாங்க, ஆனால் இது நம்ம வெறும் நாட் மூலியமாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட் கிளாத் இல்லை கயறு எது இருந்தாலும் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கோங்க. இது நான் வேஸ்ட் கிளாத், நம்ம சுடிதாரோட ஷால் இருக்கும் இல்லையா, அதில் பண்ணது. இப்போ நான் வேஸ்ட்டாக வீட்டில் இருந்த கயிறு எடுத்துட்டு அதில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிளான்டருக்கு நான் ஹேங்கர் பண்ண போகிறேன். இந்த கயிறையே நான் பிரித்து தனித்தனியாக பிரித்து ஒரு 6ஆக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 8 வச்சு கூட பண்ணலாம். கயிறு தடியாக இருந்தால் இது மாதிரி நீங்கள் அதையே சிங்கிள் சிங்கிளாக பிரித்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரே கயிறை அப்படியே பிரிக்காமல் வச்சுக்கோங்க. நான் தடியாக இருந்ததுனால அதை 6ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் இடம் விட்டுட்டு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம நாட் போட போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டை முதல்லயே டைட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம திருப்பி அவுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி கீழே கொஞ்சம் பிளேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போடுங்க. நம்ம மொத்தம் 6 எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 2 பிரிச்சுக்க போகிறோம். இந்த பிளான்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் அடியில் நம்ம சைஸ் பார்த்துக்கணும், எங்கே நாட் போடுறதுன்றது. ஸோ அடியில் ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் குறிச்சிக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 பிரித்து வச்சுக்கலாம். மொத்தம் 6, அதனால 2 நீங்கள் 8 கூட வச்சு பண்ணலாம். நான் 6 வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2த்தையும் எடுத்து நம்ம நாட் பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம 2 பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே தனித்தனியாக நாட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நாட் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து ஒன்று எடுத்து நாட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சிங்கிளையும் இதிலிருந்து ஒரு நூலை எடுத்து நம்ம நாட் பண்ண போகிறோம். அடுத்தது சிங்கிளாக இருக்குது இல்லையா, அதை நம்ம இந்த பக்கம் ஒரு ரவுண்டு வர மாதிரி எடுத்து அதே அளவுக்கு வச்சு நாட் பண்ணிட போகிறோம். இப்போ எல்லாமே டபுளாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லாமே டபுளாக இருக்கும். ஒரு ரவுண்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ நாம செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதிலிருந்து ஒரு த்ரெட், இதிலிருந்து ஒரு த்ரெட் எடுக்கிறோம். இது நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற சிங்கிளையும் அந்த டபுள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு நூலையும் எடுத்து நாட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 2 சிங்கிளையும் எடுத்து நாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 சர்க்கிள் ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் சர்க்கிள் வேணும்னாலும் வச்சு போடலாம். இந்த பாட்டுக்கு இந்த சர்க்கிள் 2 சர்க்கிள்ஸ் போதும். ஸோ இப்போ அதை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக அது சென்டரில் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா த்ரெட்டையும் சரிசமமாக வச்சு மேலே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சரிசமமாக வச்சு இங்கே நாட் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக மெட்டல் பேங்கிள் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட இங்கே நாட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணலாம். நான் இப்போ இதை அப்படியே ஜன்னலில் கட்ட போகிறேன் இந்த இடத்துல, அதனால் நான் பேங்கிள் எதுவும் யூஸ் பண்ணலை. இது மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் இருக்கிற கயறு, துணி அதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான மேக்ரமி பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெறும் நாட் மூலயமா பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.